பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய கிருபையானது நம்மை ரட்சித்திருக்கிறது. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நம்மேல் இந்த இலவசமாகிய இந்த ரட்சிப்பு நிறைவேறி இருக்காது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதற்கு 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று இந்த 4 வசனங்கள் குறிப்பிடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அவர் ஏன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானவரிடத்தில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் புறஜாதிகளாகிய நமக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு உண்டானது. நாமும் இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருந்த பொழுது இந்த உலகத்தின் பிரபுவாகிய சாத்தானுடைய அதிகாரத்திற்குள்ளும் அவனுடைய ஆளுகைக்குள்ளும் அவனுடைய எல்லா அடிமைதனத்தின் காரியங்களுக்குள்ளும் நாம் சிறைப்பட்டவர்களாயிருந்தோம். கிறிஸ்து இயேசு சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றவர்களாக அவருடைய அன்பை அறிந்து கொண்டு தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நம்மேல் அவர் வைத்த அந்த அன்பு இன்றைக்கு இந்த ரட்சிப்பை அடையும்படிக்கு உதவி செய்திருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த வேளையிலே நம்முடைய முந்திய வாழ்க்கை முறைகளை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையாகவே உங்களை சொல்லுகிறேனோ இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த பாதைகள், தேவனுக்கு விரோதமான செய்கைகள் செயல்கள், அவருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம். ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படி தேவன் எனக்கு பாராட்டின அன்பை நான் என்னவென்று சொல்வேன். நிச்சயமாக இந்த அன்பை உணர்ந்தவர்கள், இந்த அன்பை அனுபவிக்கிறவர்கள் இந்த அன்பை விட்டு ஒரு நாளும் விலக முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் அன்பு என்றும் மாறாததாய் இருக்கிறது. அந்த அன்பு நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக அது பரிந்து பேசின அன்பாய் இருக்கிறது. ஆகவே நாம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்தோம், பாவங்களில் நாம் பரிதவிக்கக்கூடியவர்களாயிருந்தோம். கிறிஸ்து இயேசு வெளியேறப்பட்ட தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு நிமித்தம் எங்களை உயிர்ப்பித்திரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவையும் எண்ணுகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி அற்புதமாய் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலை, எங்களுடைய அலுவல்கள், எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அற்புதமாய் வழி நடத்துவீராக. கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமேன், ஆமேன். God bless you.